ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். கடல் உணவுகளிலே வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு தான் இந்த நண்டு. குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ யாருக்கு வேணாலும் சளிக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் சேர்க்குற மிளகு தான் அதுக்கான காரணம். இந்த நண்டு கிரேவி நீங்கள் ரசம் சாதம் கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லைனா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அந்த கிரேவி மட்டும் மிஞ்சிருச்சுன்னா நாங்கள் அதை தோசைக்கு தொட்டுக்குவோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காரசாரமான நண்டு கிரேவி எப்படி செய்யறதுங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கிலோ நண்டு வாங்கியிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. பெண் நண்டில் தான் சதை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இந்த நண்டு வாங்கி க்ளீன் பண்ண பிறகு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சமைச்சிடுங்க, இல்லைனா அதோட ஃப்ளஷ் எல்லாமே உருகிரும். இப்போ நம்ம வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஓரளவு பொடி சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததா பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீறி வச்சாச்சு. தக்காளியும் பொடுசு பொடுசா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு. பாருங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெயில். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இது கூட வெட்டின தக்காளியும் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிரும் இஞ்சி பூடு பேஸ்ட் போடும்போது. இப்போ இஞ்சி பூடு விழுது உள்ள சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆயிருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற நண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லா நண்டு மேலேயும் அப்ளை ஆகிறதுக்காக லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது கிண்டி விட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் லைட்டாக குலுக்கி கூட விட்டுக்கலாம். இப்போ நண்டு ஓரளவு வெந்த மாதிரி இருக்கு. இதில் நான் அரைச்சி வச்சிருக்கிற மிளகு, சீரகம் அந்த பொடிகளை உள்ள சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்ளை ஆகிற அளவுக்கு கிண்டிட்டு
கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை குக் பண்ண போகிறோம். லைட்டாக மூடி போட்டு வச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது வேகட்டும். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக காரசாரமான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எப்போ பண்ணாலும் இமீடியட்டாகவே காலி ஆயிடும். அவ்வளோ காரசாரமாக டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நண்டில் வேறு எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் சமையல் சம்பவம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.